Hello students, இந்த வீடியோவில் 12th chemistry unit 8 ionic equilibrium evaluate yourself 6ல B sum பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the concentration of hydrogen ion in moles per liter of a solution whose pH is 5.4. அதாவது இப்போ 1 லிட்டர் தண்ணி இருக்கு. இது என்னது 1 லிட்டர் தண்ணி. இந்த 1 லிட்டர் தண்ணியில் 1 மோல் சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கரைக்கிறோம். அப்படி கரைக்கும் போது அதில் வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து உருவாகுது. அப்போது அந்த சொல்யூஷனுடைய pH என்னவா இருக்குது அப்படின்னா pH இஸ் ஈக்குவல் டு 5.4. அப்படின்னா இதில் வந்து எவ்வளவு ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து இருக்குது. ஹைட்ரஜன் அயான்ஸ் அப்படின்னாலும் ஹைட்ரோனியம் அயான்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? சரி, இப்போது pH கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? pH is equal to minus log 10 power of concentration of H3O plus ions. நமக்கு pH வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த H3O plus உடைய கான்சன்ட்ரேஷன் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த டேர்ம் மட்டும் ஒரு பக்கம் எடுத்துப்போம். அப்போ என்ன கிடைக்கும்? H3O plus ions உடைய கான்சன்ட்ரேஷன். இப்போது இந்த லாக் வந்து இந்த பக்கம் வரும்போது ஆன்டி லாகாக மாறும். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் பிஹெச்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து பிஹெச்சோட வேல்யூ என்னது? 5.4. அப்போது ஆன்டி லாக் ஆஃப் மைனஸ் 5.4. ஸோ நமக்கு இந்த மைனஸ் 5.4க்கு ஆன்டி லாக் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து கிடச்சிரும். ஆன்டிலாக் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். இப்போது ஒரு நம்பருக்கு வந்து ஆன்டிலாக் போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு விஷயம் பார்க்குறோம். அது வந்து நெகட்டிவ் நம்பராக இருக்கா பாசிட்டிவ் நம்பராக இருக்கா அப்படின்ட்டு. எதனால்னா ஆன்டிலாக் பொறுத்தவரையும் பாசிட்டிவ் நம்பருக்கு ஒரு மாதிரி போடுவாங்க, நெகட்டிவ் நம்பருக்கு ஒரு மாதிரி போடுவாங்க. இப்போது 5.4 அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. இதுக்கு வந்து ஆன்டிலாக் போடுறோம் அப்படின்னா இப்போது ஆன்டிலாக் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டேபிள்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ அந்த டெசிமல் நம்பர்ஸ்க்கு தான் வந்து நம்மளால் ஆன்டிலாக் போட முடியும் இல்லையா? அப்போது இங்கே என்ன டெசிமல் இருக்கோ அதுக்கு தான் ஆன்டிலாக் போட போகிறோம். இந்த கேரக்டரிஸ்டிக்குடைய வேல்யூ வந்து 10 பவரில் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன இருக்குது? 0.4 இருக்குது. 0.4 அப்படிங்கிறது 0.40 இல்லையா? 0.40 போடும்போது என்ன இருக்குது? 2512 2512. ஆன்டிலாக் பொறுத்தவரையும் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒரு டெசிமல் தள்ளி எழுதணும். ஸோ 2.512 அப்படிங்கிறது தான் 0.4 உடைய ஆன்டிலாக். இது வந்து பவரில் எழுதணும், 10 பவரில் எழுதணும் இன்ட்டு 10 பவர் ஆஃப் 5. ஸோ 5.4 உடைய ஆன்டிலாக் ஆன்சர் இது தான். ஆனால் இங்கே நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. லாக் டேபிளை பொறுத்தவரையும் ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? இப்போது மைனஸ் 5.4 இருக்குது. நாம் ஆன்டிலாக் போகிறதே டெசிமல் நம்பர்ஸ் தான் இல்லையா? இந்த ஹோல் நம்பர் பற்றி கவலை கிடையாது. ஸோ இந்த டெசிமலை மட்டும் எப்படியாச்சும் பாசிட்டிவாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இது எப்படி எழுதலாம்? மைனஸ் 5.0. இது எப்படி எழுதலாம்? மைனஸ் 0.4. இது ரெண்டும் ஆட் பண்ணால் கிடைக்கிது 4 மைனஸ் 5. இது அப்படியே பிரித்து எழுதியிருக்கேன். ஹோல் நம்பர் தனியாகவும் டெசிமல் நம்பர் தனியாகவும் எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ இதுதான் வந்து இப்படி இருக்குது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி பிரித்து எழுதிப்போம். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 5 மைனஸ் 0.4 இருக்குது. இதை ஆட் பண்ணால் இதே தான் வரப்போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து மைனஸ் 1ஐயும் ப்ளஸ் 1ஐயும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், மைனஸ் 5 இந்த இடத்துல மைனஸ் 1, இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 0.4. இப்போ இந்த மைனஸ் 1ம் ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதே தான் இருக்குது. வேல்யூ வந்து மாறப்போகிறது கிடையாது இல்லையா? இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுவோம். அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுவோம். இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் 6ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் தான் வரும் இல்லையா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 0.6ன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ 0.6. ஸோ ஹோல் நம்பர் வந்து நெகட்டிவில் இருக்குது, இந்த டெசிமல் நம்பர் வந்து பாசிட்டிவ்க்கு வந்துருச்சு. நம்ம ஆன்டிலாக் வந்து டெசிமல் தான் போட போகிறோம் இல்லையா? ஸோ அந்த டெசிமல் வந்து பாசிட்டிவில் வந்துருச்சு. ஸோ இதை ஆட் பண்ணி எழுதும்போது மைனஸ் 6.6ன்னு வரும். ஸோ இந்த டெசிமலுக்கு மட்டும் நம்ம வந்து ஆன்டிலாக் போட போகிறோம்.
0.6 அப்படிங்கிறது 0.60 தான். இதுக்கு பார்க்கும்போது இதுக்கப்புறம் வந்து எந்த வேல்யூஸும் கிடையாது. ஸோ நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். அப்போது 0.60ல் பார்த்தீங்கன்னா 0க்கு பார்க்கணும். மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். நமக்கு ஃபுல்லாகவே 0வாக இருக்கிறதுலாம் தேவை கிடையாது. இங்கே என்ன இருக்குது 3981 இருக்குது இல்லையா? அப்போது 3981 இருந்தது இல்லையா? ஆன்டிலாக பொறுத்தவரையும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளிய புள்ளியா. ஸோ நமக்கு வந்து 3.981 இதை வந்து 10 பவரில் எழுதிடணும். இன்ட்டு 10 to the power of -6. சரிங்களா? கொஷின் வந்து மோல்ஸ் பர் லிட்டரில் கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.981 இன்ட்டு 10 power of -6 மோல்ஸ் பர் லிட்டர். டெசிமீட்டர் க்யூபில் எழுதுறதா இருந்தால் இந்த டேமுக்கு பதிலாக டெசிமீட்டர் -3ன்னு வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் போடணும்.